வணக்கம் கால்நடை தோழர்களே, உங்கள் ஏகே இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஆண்டில் மத்திய அரசு ஒரு கறவை மாடு வளர்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த அறிவிப்பினை அறிவித்திருக்கிறது. இது நடைமுறையிலே இன்று தமிழகத்திலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மாநிலங்களும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பால் உற்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் பால் உற்பத்தியானது தமிழகத்திலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி தன்னிறைவு அடையாமல் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பால் வளத்தை பெருக்குவதற்கு கிராமப்புறங்களிலே கறவை மாடு வளர்ப்பதை பற்றி அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி கால்நடை வளர்ப்பது எளிமையாக வளர்ப்பதை பற்றி சில ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கு நேரடியாக சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்று விவசாய இடங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மேய்ச்சல் இனம் என்று இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்று காணாமல் போயிருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொன்றாக மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அரசும் சரி, அதே போல விவசாயத்துறைகளும் கால்நடை துறைகளும் ஒன்றாக இன்று மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று பெரும்பாலும் விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளை பொறுத்தவரையும் இறப்பை சமாளிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றம் வருது, திடீர்னு மின்னல் அடிக்குது. மின்னல் அடிக்கும் பொழுது நம்ம பேப்பர் செய்தித்தாள்களில் பார்க்குறோம், மாடுகள் இறக்குது, 10 மாடு 20 மாடுன்னு இறக்குது. அப்போது ஒரு விவசாயி ஒரு மாடு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைந்தது இன்றைக்கி 50,000 ரூபாய்க்கு குறைவாக ஒரு மாடு வாங்க முடியாது. ஒரு கறவை மாடுனாவே ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே தான் வருது. அப்போ இன்றைக்கி ஒரு குடும்பமானது ஒரு மாட்டினுடைய இதை வச்சு தான் வாழ்கிறாங்க. அப்போ அந்த மாடு இறப்பு சந்திச்சிச்சுன்னா அவனால் மீட்டர் எடுத்து வர முடியாது. அதனால இன்றைக்கி மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு 50,000 ரூபா இன்சூரன்ஸ் ஒரு மாட்டுக்கு பண்ணுறாங்கன்னா, 50,000 ரூபா பண்ணுறாங்கன்னா அந்த மாட்டுக்கு நீங்கள் 375 ரூபா நீங்கள் கட்டினா போதும். உங்கள் மாட்டுக்கு 3 வருடத்திற்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு காப்பீடு செய்கிறாங்க. இந்த காப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தொலைக்காட்சிகள்லேயும் சரி, எங்களை போல் இந்த காணொளி மூலமாகவும் செய்திகள் பரவுது. இது விவசாயிகளுக்கு போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால்நடை பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள்ட்ட நேரடியாக போய் உங்கள் மாடுகளை, இந்த மாட்டிற்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எனக்கு பண்ணி கொடுங்க, 3 வருடத்துக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்கள் முறையிட்டிங்கன்னா அவங்க அந்த மாடுனுடைய தரத்தை பார்த்து மதிப்பீடு செய்து அதுக்கு வெறும் 15% தான். ஒரு 50,000 ரூபா ஒரு மாட்டுக்கு மதிப்பீடு வைக்கிறாருன்னா அதுக்கு வெறும் நீங்கள் 375 ரூபா கட்டினா போதுங்க. அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவங்களது ஒரிஜினல் ஃபாண்டை அவங்க வச்சுக்குவாங்க. நம்மகிட்ட ஒரு ஸ்ராக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மாடு பார்த்திங்கன்னா இயற்கை மரணமோ, இப்போ சாலையில் போகும்போது மரணம் அடைந்தாலோ, பாம்பு கடித்தாலோ, கரண்ட் அடித்தாலோ, இயற்கை சீற்றத்தில் என்ன நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாடு சாலையில் போகும்போது போகக்கூடிய வாகனம் இடித்து இறந்ததெல்லாம் பார்க்குறோம். எங்களுடைய கோரிக்கை, இந்த சேனல் மூலமாக கோரிக்கை என்ன அப்படின்னா, இது கறவை மாடுகளுக்கு மட்டுமல்ல. பார்த்தீங்கன்னா எங்களுடைய பகுதி புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொழுக்காலை வளர்க்குறாங்க. ஏன்னா இதுகளுக்கும் நீங்கள் காப்பீடு செய்யணும், இதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இந்த கால்நடைத்துறையானது மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி தொழுக்காலைகளுக்கும் செய்யணும், அதே மாதிரி வண்டி மாடுகளுக்கும் செய்யணும், இப்போ காளை மாடுகளுக்கும் செய்யணும், கன்றுகளுக்கும் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு கன்று நாளைக்கு பசு, அதுக்கும் நீங்கள் காப்பீடு செய்வதற்கு ஆலோசனை வழங்கணும்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கறவை மாடு வளர்ப்பவர்கள் தயவு செய்து உங்களை அறியாமல் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை போய் நேரடியாக என் மாட்டிற்கு தயவு செய்து போட்டுக்கொள்ளுங்கள். வெறும் 375 ரூபா தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 375 ரூபா செஞ்சோம்னா 3 வருஷத்துக்கு
அவங்க காப்பீடு பண்ணிடுறாங்க. 3 வருஷத்துக்கு இடையில் வளர்க்கக்கூடிய கால்நடைக்கு ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் இன்றைக்கி நமக்கு 80லேருந்து 80%, 85% அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதை வச்சு மீண்டும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு கறவை மாடு வாங்கி வளர்க்கலாமுங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் கறவை மாடு வளர்க்கணும், அதோட காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தி மேம்படுத்தணும்னு சொல்லி அடுத்த ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஏகே.